எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் செய்தியின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய கிரிகளை நினைத்து பாருங்க. அவர் உங்களை நடத்தி வருகிற சுமையான பாதைகள், அவர் உங்கள் வாழ்க்கையில செய்து வருகிற அதிசயங்களை நினைத்து பாருங்க. அப்பொழுது உங்கள் இருதயம் பூரித்து மகிழும். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது. நீங்கள் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்களா? அவரையே நீங்கள் சேவிக்கிறீர்களா? ஆம், நீங்கள் பாக்கியவான்கள். உலகத்தில தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? அவரை சேவிக்கும் ஒரு ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டாரே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் இது மட்டும் நமக்கு உதவி செய்து வருகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார், எவ்வளவு அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார், எவ்வளவு அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிறார். சில வேளைகளில ஆண்டவர் நமக்கு செய்கிறதை நாம் நினைத்து பார்க்காமலே போய் விடுகிறோம், அதை மறந்து விடுகிறோம். அதனாலதான் நாம் அடிக்கடி ஒரு ஜெபத்தை செய்கிறது உண்டு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்படி சொன்னாலும் நாம் கர்த்தர் செய்கிறதை அநேக நேரங்கள்ல மறந்து விடுகிறதுனாலதான் ஆண்டவரை பார்த்து இன்னும் சந்தேகப்படுகிறோம், இன்னும் நாம் முறுமுறுக்கிறோம். இது நாம மட்டுமில்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கொடிய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு முன்னாக தேவன் இரவும் பகலும் மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா இருந்து நடத்துகிறார். செங்கடல் பிரிகிறது, கண் மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார். அங்கே வானத்து மன்னாவினாலே அவர்களை போஷிக்கிறார். அவர்கள் பாதரட்சை தேய்ந்து போகவும் இல்லை. ஆனால் அப்பப்போது வருகிற கஷ்டங்கள், அப்பப்போது வருகிற குறைவுகள், அப்பப்போது சந்திக்கிற சவால்களை கண்டவுடனேயே அவர்கள் தேவனை விசுவாசிக்காமல் தேவன் மேல அவிசுவாசம் கொண்டு முறுமுறுக்கிறார்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் 78ஆம் சங்கீதத்துல 42வது வசனம் சொல்லுகிறது. அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருக்களுக்கு விலக்கி மீட்டதையும் நினையாமல் போனார்கள். தேவனுடைய கரத்தின் கிரிகளையும் தேவன் அவர்களை வழி நடத்தி வந்ததையும் சத்துருக்களின் கையிலிருந்து எப்படி விடுதலையாக்கினார் என்பதையும் மறந்து போனார்கள், நினையாமல் போனார்கள். இன்னைக்கும் அநேகர் அப்படித்தான். அநேகர் தேவன் செய்கிற அநேக காரியங்களை மறந்து விடுகிறார். வாழ்க்கையில நாம் சில சவால்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். வாழ்க்கையில பல குறைவுகளை நாம் எதிர்நோக்க வேண்டிதான் வருகிறது. வாழ்க்கையில சில பாடுகளின் வழியாய் கடந்து போக வேண்டிதான் இருக்கிறது. ஆனாலும் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. இதை போல எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்களை நாம சந்தித்தோம் தானே. ஆகவே அதனாலதான் ஒரு மனிதர் பாடுறார், நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், மறந்து விட வேண்டாம். அவைகளை நினைத்து கர்த்தரை துதியுங்கள், ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள். அவர் உங்களுக்கு இது மட்டும் நடத்தி வந்த எபினேசர் இனியும் உங்களை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முறுமுறுக்கிறீர்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? அதரியம் அடைஞ்சிட்டீங்களா? இல்லை, கர்த்தர் செய்ததை நினைத்து பாருங்கள், உங்கள் உள்ளம் பூரிக்கட்டும். கர்த்தரை துதியுங்கள், அவர் உங்களுக்கு இன்னும் பலன் கொடுப்பார். ஜெபம், எங்களை நேசிக்கிறங்கள் அருமை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யார் ஆண்டவரே வாழ்க்கையின் சவால்களை சந்தித்து போராட்டங்களை கண்டு சொந்து போனார்களோ, முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த வார்த்தை அவர்களை தூக்கிவிடட்டும், அவர்களை கட்டி எழுப்பட்டும். ஆண்டவருடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் மூலம் அவர்கள் உற்சாகம் அடையட்டும். உங்களுடைய கரத்தின் கிரிகளை கண்டு அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கட்டும். தேவனுடைய கரம் எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், எனக்கு அருமையானவர்களே,
எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபைகளை கிரிகளை நினைத்து பாருங்க. உதவி செய்வார். God bless you.